அஸ்ஸலாமு அலைக்கும். இனி உங்கள் குழந்தைங்க கடையில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டு அடம் பிடிக்கவே மாட்டாங்க. ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. அது நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணுங்க. இந்த அளவுக்கு நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்க. அதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. வேக வைக்கும் போது சிறிதளவு உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்களும் உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தேவையான வேறு மசாலாவும் சேர்த்து சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துக்கலாம். அதோட 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேங்க. இது வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. அதை வந்து நான் வந்து கவரில் வச்சு சப்பாத்தி கட்டி வச்சு திரட்டி எடுத்துருக்கேங்க சரிசமமாக. அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு சரிசமமாக இருக்கும். ரொம்ப திக்னஸாக இல்லாமல் ஒரே லெவலாக இருக்கிற மாதிரி திரட்டி எடுக்கலாங்க. திரட்டினதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் காய விட்டுருக்கேங்க. எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரே லெவலாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம், குட்டையாகவும் கட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால ரொம்ப திக்னஸாக அது கட்டி ஆயிருங்க. கட்டி ஆனோடனே உடையாமல் இருக்கும். அதை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு முறுன்னு நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கூடவே டொமேட்டோ சாஸ் இருந்துச்சுன்னா வேறு லெவலுங்க. உங்கள் வீட்டில் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.